நமஸ்காரம். ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். 4/10/2024 வெள்ளிக்கிழமை, புரட்டாசி 18. இந்த நாள் ஒரு பெண் தெய்வங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். குறிப்பா கொடையுள்ள அம்மன் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு அம்மன் சாதாரணமா இருப்பாங்க, சில அம்மன் மேல பாம்பு கொடை இருக்கும். அவங்களெல்லாம் போய் நீ தரிசிக்கணும். ஒரு 2 வழக்கு முடிஞ்சா அந்த கோயிலுக்கு சும்மா ஒரு 50 கிராம் மஞ்சத்தூள், குங்குமம், விபூதி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து நீ போய் வழிபடணும். வீடை சுத்தம் பண்ணி இன்னைக்கு அற்புதமாக வச்சிங்கன்னா, மங்களகரமாக வச்சிங்கன்னா லக்ஷ்மி வர்றதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இந்த நாள்லலாம் என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன ஒரு மண் அகலில் ஒரு வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இருக்கும், ஒரு 5 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 பில்லை கற்பூரம் இல்லை ஒரு சின்ன கற்பூரம் ஏற்றி சாமி ரூமில் வச்சு ஏற்றி விடும். அற்புதமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த வைப்ரேஷன் உள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பாக எல்லாரும் வரவேற்று வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தனம், தானியம், பசுபன், புத்திரலாபம் ஓப்பனிங்கே நல்லா இருக்குது. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவு தனம், பொருள் வரவு எல்லாத்துலேயும் இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பலனும் இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கும் மேஷராசி நேயர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நட்பு வட்டாரத்தில் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. சில புதிய வரவுகள் நட்பு வட்டாரத்தில் கிடைக்கும். எனிமீஸ் ஆகும். இதில் எனிமையாக இருக்கிறவங்க கூட நீங்கள் நட்பு பாராட்டுவாங்க. எனிமின்னு யாருங்க இருக்கிற ஒரு சின்ன வயசு, அப்பா அம்மா கிட்ட ஒரு 20 வருஷம், அப்புறம் பிள்ளைங்க கிட்ட ஒரு 20 வருஷம், நடுவில் நம்ம ஆள்றதே வெறும் 30 வருஷம் தான். இந்த 30 வருஷத்தில் என்ன எதிரி இருக்க வேண்டியிருக்கு? எதிரின்றது யாருமே கிடையாது. கூர்ந்து விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா தெரியும். அதனால இன்னைக்கு நட்பு பாராட்டி அனைவரும் அரவணைச்சு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு அமைதி, சாந்தம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். ஒரு சுகம் கூடிய ஒரு நாள். ஒரு திருப்தி இருக்கும். இன்னைக்கு ஒர்க் பண்ணும்போது நிம்மதியாக இருந்துச்சுடாப்பா, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணோம் இன்னைக்கு, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? ஒரு டிரைவ் பண்ணும்போது கூட நமக்கு கிடைக்கும். என்னடா இன்னைக்கு எல்லாம் குறுக்க வந்து விடுவான், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு சுபமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். நல்லா இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடு இருப்பாங்க. பயந்து நடுங்கும். எல்லாத்தையும் துணிச்சலாக போய் நிற்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் பயபக்தியாக இருங்க. பயமும் பக்தியும் கூட வச்சுன்னு இருங்க. எதுவும் போய் நின்று போய் மாட்டிக்காதீங்க, பிரச்சனையாகிடும். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க, போதும் உங்களுக்கு. இன்னைக்கு கடகராசி நேயர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாராட்டு மழை, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க ஒர்க்கில் இன்னைக்கு ஸ்மார்ட்டு, மேலதிகாரிகிட்ட ஒரு நற்பெயர், வீட்டில் மனைவி கிட்ட ஒரு நற்பெயர், குழந்தைங்கிட்ட ஒரு நற்பெயர், அந்த மாதிரி ஒரு வெறும் நல்ல பேர் கிடைச்சுன்னு தான் பிரயோஜனம். அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸும் இன்னைக்கு கிடைக்கும். பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்கள், ஜெயம். எடுக்கிற ஒர்க்கு இன்னைக்கு ஸ்மார்ட்டாக முடிச்சிருங்க. ஃபாலோ பண்ணி அடிப்பீங்க. இன்னைக்கு அதிகாரிகிட்ட போகிறோம், இது இல்லை அது இல்லை, எது இல்லைன்னு சொல்லுங்க சார், உடனே அதை ரெடி பண்ணி உடனே நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. வியாபாரத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது, அது சரி பண்ணுப்பா இன்னைக்கு அப்படின்ட்டு அதை கரெக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. அடுத்து துலாம் ராசி நேயர்களே, ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு. என்னன்னு நினைக்காதீங்க, இன்னைக்கு அற்புதமான நாள் இல்லை. எல்லா இடத்துலையும் போய் இன்னைக்கு கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிற நாள். ஒன்று எதிர்பார்த்து போவீங்க ஒருத்தர்கிட்ட,
கேட்டு கிடைக்காது. ஏமாற்றம் தான் மிஞ்சம் இன்னைக்கு. ஸோ அதனால் போய் கேட்காதீங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்கிறேங்க உங்களுக்கு, ஏமாற்றம் எங்கேயும் போய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இதை முடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் அழுதுனே இருந்தாலும் உழுதுனே இருக்கணும்பா, அப்புறம் நீங்கள் சொன்னீங்க நான் வீட்டில் உட்காந்துன்னு சொல்லாதீங்க. தயவு பண்ணி ஃபாலோ பண்ணுங்க எல்லாத்தையும். அழுதுனே இருந்தாலும் உழுதுனே இருக்கணும். ஃபாலோ பண்ணி எல்லா ஒர்க்கையும் ஸ்மார்ட்டாக எடுத்து வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் இன்னைக்கு வேணாம், ஸ்மார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, ரொம்ப உற்சாகமாக 2 இருந்துட்டீங்க. ரெஸ்ட் டுடே. ரெஸ்ட்னா வீட்டிலே இருக்கணும்னு அர்த்தம் இல்லைப்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். மேல் வந்து எதுவும் செய்யாதீங்க. இன்னைக்கு உங்களை தேடி வர ஒர்க்கை மட்டும் முடியுங்க. தேடி வேலைகளை மட்டும் முடியுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் சிறப்பாக அமைஞ்சிடும். தனுசு, நேற்று விடாமுயற்சியாக பண்ணீங்க இல்லையா, அதோட பலன் இன்னைக்கு கிடைக்கும். நலம் நல்லா கிடைக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ஒரு அப்சர்விங் மைண்டில் இருப்பீங்க. எது எது நன்மை, சில இடத்துல போனால் நமக்கு தப்பே கண்ணுக்கு போடும், சில இடத்துல போனால் நல்லதே கண்ணுக்கு போடும். தப்பு இருக்கும், அது தெரியாது, இது மட்டும் தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மகர ராசி நேயர்கள், அமைதி 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 அமைதி. இன்னைக்கு அமைதியாக இருக்கும். மகர ராசி நேயர்கள் இன்னைக்கு நோ ஆர்கியூமெண்ட், விவந்தாவாதம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அமைதியாக போனீங்கன்னா இன்னைக்கு நாள் அமைதியாக உற்சாகமாக அமைதியில் ஒரு உற்சாகமாக நல்லா இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு டென்ஷன், சலனம், டென்ஷன் ஆகிடுங்க. என்னடா பண்ணுறது, நீ எதுவுமே கை கொடுக்க மாட்டுது, சந்திராசிரமம் போயினுக்குது இல்லை, அப்படிதான் இருக்கும். அதனால் அந்த சலனப்படாமல், இன்னைக்கு சந்திரனோட ஆசீர்வாதம் நமக்கு இல்லை, அவரு கொஞ்சம் நீ 8ல் மறைஞ்சிருக்காரு, அதனால பேஸ்மெண்ட் போட்டு வச்சுக்கோங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். மீனராசி நேயர்கள் இன்னைக்கு ஊக்கமாக இருப்பாங்க, ஆக்கமாக இருப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க. சில விஷயங்களுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணி பேஸ்மெண்ட் போட்டு வைப்பாங்க, சக்ஸஸ் ஆகும். பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நல்லா இருக்கும், பயப்பட. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ணாதிபதி கிட்ட போயிடலாம். எல்லாம் விட கர்ணாதிபதி மேலே நான் ஒருத்தர் ஒரு ஸ்பெஷல். நான் கர்ணத்தில் ஸ்பெஷல், கர்ணாதிபதியில் நான் கொஞ்சம் ஸ்பெஷல், பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் கொஞ்சம் ஸ்பெஷல். அது மாதிரி நான் கொஞ்சம் ஸ்பெஷலைஸாக, எல்லாருமே ஜோதிடம் பார்க்குறான், நம்ம கொஞ்சம் மாற்றி ஜேர்னி பண்ணணும்னு நான் பிளான் பண்ணி தான் இந்த கரணம் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறான் பிறக்கும்போது, இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க, திதி எதுக்கு வைக்கிறாங்க, கரணம் எதுக்கு வைக்கிறாங்க, நட்சத்திரம் எதுக்கு. நம்ம இது வெறும் இந்த நட்சத்திரம் லக்னத்திலேயே ஓடினுக்கிறோம். இஞ்சி போனால் திதி கிட்ட போகிறோம், கரணத்தெல்லாம் விட்டுறோமே, பஞ்சபட்சி விட்டுறோமே. அதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போய் பிடிச்சேன். அதில் தான் பல ஆச்சரியங்கள் காத்திருந்துச்சு. இப்போ செஞ்சு பாருங்க, அதோட பலனை அறுவடை செய்வீங்க. யார் செய்யணும் இன்னைக்கு? கர்ணாதிபதிக்கு யார் இன்னைக்கு வழக்கு போடணும்? பாலபம், கௌலபம், இவங்க 2 பேர் போடணும். இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. வீட்டில் போய், அதாவது கோயிலில் போய் பண்ணோம் கொள்ளணும்னு நிறைய இருக்கு. நான் எல்லாம் சிம்பிளிஃபைஸ் பண்ணிட்டேன். சின்னதாக பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் பண்ணுது. ஆத்ம சுத்தி வேணும். உள்ள சுத்தமாக உட்காந்து நம்ம பூஜை ரூம்ல 2 பொடி அரிசி வச்சு மேலே மண்ணகல் வச்சு, சமையல் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சாதா எண்ணெய் போட்டு, நல்லெண்ணெய் போட்டு, வசதி இருந்தால் நெய் போட்டு அழகாக ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு, குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பின்பு கருணாதிபதி கிட்ட சரணடைங்க. எப்படி நடக்குதுன்னு பாருங்க, வேலை ஆச்சரியப்படுவீங்க. ஓகே, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையணும்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன்.